வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பான மை பாரத் இணையதள போட்டியில் வெற்றி பெற்ற இளையோருடன் இன்று கலந்துரையாடுகிறார். நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 350ஆக அதிகரிப்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக 13 லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசால் உட்கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஃபியூச்சர்ஸ் கோப்பை உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் 4 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பான மை பாரத் இணையதள போட்டியில் வெற்றி பெற்ற இளையோருடன் இன்று கலந்துரையாடுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணத்தில் பட்ஜெட் அறிவிப்புகளை செயல்படுத்துவது குறித்து இளையோரிடம் அவர் ஆலோசனை நடத்த உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பட்ஜெட் தொடர்பாக மத்திய இளையோர் நலத்துறை அமைச்சகம் நடத்திய இணையதளம் வாயிலான போட்டியில் வினாடி வினா மற்றும் கட்டுரை போட்டிகள் இடம்பெற்றன. வினாடி வினாவில் 12 லட்சம் பேரும், கட்டுரை போட்டிகளில் 47,000 பேரும் பங்கேற்றதாக இளைஞர் நலத்துறை தெரிவித்துள்ளது. இதில் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் இருந்து அதிக அளவில் இளையோர் பங்கேற்றதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 350ஆக அதிகரிப்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். டியூட்டிகாரின் என்பதை தூத்துக்குடி விமான நிலையம் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யும் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கலாச்சார மரபை போற்றுவதுடன் தமிழ் அடையாளத்தை நிலைநிறுத்தும் வகையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் விமான நிலைய கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறினார். 2014ஆம் ஆண்டில் நாட்டில் 74 விமான நிலையங்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 166ஆக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் விமான நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இப்பகுதி மக்களின் நீண்டநாள் கோரிக்கையை ஏற்று தூத்துக்குடி விமான நிலைய ஓடுதளம் 3 கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பெரிய விமானங்கள் தரையிறங்கவும் புறப்படவும் முடியும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக 13 லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக கூறினார். நம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். சாலை, விமானம், ரயில், கப்பல் என அனைத்து போக்குவரத்து துறைகளிலும் தமிழகத்தின் வளர்ச்சியில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தமிழகத்தின் வளர்ச்சியில் மத்திய அரசு அதிக அக்கறை செலுத்தி வருவதாக மத்திய இணை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். சென்னை அமைந்தகரையில் நடைபெற்ற பிஜேபி மாநில நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்தில் உட்கட்டமைப்புகளை பெரிய அளவில் மேம்படுத்தியுள்ளது என்று கூறினார். தமிழ் மீதும் தமிழக மக்கள் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிக பற்று கொண்டு இருப்பதாக அவர் கூறினார். மத்திய அரசு எந்த பாரபட்சமும் இன்றி அனைத்து மாநிலங்களுக்கும் தேவையான நிதியை ஒதுக்கி வருவதாகவும், ஆனால் திமுக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களிலும் நல்லாட்சியும் நல்ல நிர்வாகமும் அமைய வேண்டும் என்பதே பிஜேபியின் நோக்கம் என்று திரு அர்ஜுன் ராம் மேக்வால் குறிப்பிட்டார். முந்தைய அஇஅதிமுக அரசின் திட்டங்களை திமுக அரசு முடக்கியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நடந்தாய் வாழி காவேரி திட்டம் மத்திய மாநில அரசுகளின் கூட்டு பங்களிப்பில் செயல்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காக இதை திமுக அரசு செயல்படுத்தவில்லை என்று அவர் கூறினார். முந்தைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அதிக அளவில் மருத்துவம், பொறியியல், வேளாண் மற்றும் சட்டக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாக கூறினார். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
காவல்துறை தலைவரை கூட நியமிக்காமல் மாநில அரசு மெத்தனமாக செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்று திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்கள் மற்றும் இளையோரின் பங்கு முக்கியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னை ஐஐடியில் 2 நாட்கள் நடைபெறும் தொழில்நுட்ப கண்காட்சியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சமூகத்திற்கு பயன்படக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். செய்தியாளர்கள் செய்தியை துல்லியமாகவும் தெளிவாகவும் வழங்க வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் தென்காசியில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாமில் பேசிய அவர் செய்திகளின் உண்மைத்தன்மையை அறிந்து அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சி கிளியர் ஆன் கிளியர் கூட இதான் ஏபிசி ஆஃப் நியூஸ். நமக்கு சேலஞ்ச் சொல்றது 2 விஷயம். ஒன்னு ஃபேக் நியூஸ், இன்னொன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சேலஞ்ச். நமக்கு ஒரு டேலண்ட் வேணும். ஒரு செய்தி வருது, அந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு உண்மை, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம பார்க்க செய்தி நம்மளே அடிக்கிற மாதிரி. அதே மாதிரி உண்மையான போட்டோவா அல்லது போட்டோஷாப் பண்ணதா, அல்லது உண்மையான போட்டோவா இல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிரியேட் பண்ணதா, இது நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப உண்மை செய்தி, பொய் செய்தி, இல்ல இந்த இதுல ஏதாவது போட்டோஷாப் பண்ணிருக்காங்க, நமக்கு பேசிக்கலாம் ஒரு புரிதல் வேணும். இருவரிச் செய்திகள். வியட்நாம் நாடாளுமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. காங்கோவில் அடுத்த அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது. குஜராத்தின் ஜுனாகத் மற்றும் ராஜ்கோட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய விளையாட்டு அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஞாயிற்றுக்கிழமைகளில் மிதிவண்டி ஓட்டும் நிகழ்வு நாடு முழுவதும் 65வது வாரமாக இன்று நடைபெறுகிறது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் தீவிரவாதிகளால் கடந்த மாதம் கடத்தப்பட்ட தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மத்திய அரசின் முயற்சிகள் காரணமாக பத்திரமாக மீட்கப்பட்டு ஊர் திரும்பியுள்ளனர். புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் புதிய வசதிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து உதகமண்டலம் பைக்காரா படகு இல்லத்தில் பெட்ரோல், டீசல் மூலம் இயக்கப்பட்டு வந்த படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை மாநில அமைச்சர் திரு நாசர் திறந்து வைத்தார். சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி ஈரோடு மற்றும் நாகையில் காவல்துறையினரும் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து நடத்திய கொடி அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது. சென்னை திருவிக நகர் மண்டலத்தில் பல்நோக்கு மைய கட்டிடத்தில் புதிய நியாய விலைக் கடையை மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு திறந்து வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஃபியூச்சர்ஸ் கோப்பை உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் 4 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியாவின் அம்பிகர் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவிலும், சந்திரிகா குமாரி மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவிலும், குஞ்சன் 48 கிலோ எடைப்பிரிவிலும், ஜாய்ஸ்ரீ தேவி 54 கிலோ எடைப்பிரிவிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட் அறிவிப்புகள் தொடர்பான மை பாரத் இணையதள போட்டியில் வெற்றி பெற்ற இளையோருடன் இன்று கலந்துரையாடுகிறார். நாட்டில் அடுத்த 20 ஆண்டுகளுக்குள் விமான நிலையங்களின் எண்ணிக்கையை 350ஆக அதிகரிப்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக 13 லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் மத்திய அரசால் உட்கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் கூறியுள்ளார். ஃபியூச்சர்ஸ் கோப்பைக்கான உலக குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் 4 வீரர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.